ஆன்லைனில் சம்பாதிக்க போகிறது அல்லது எப்படி வந்து மணி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு மாறான ஹியூமன் ஹேபிட்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா இனத்துக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு பொருளாக காசு வந்து மாறிடுச்சு. இது ஒரு மேஜிக் தானே. நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தாகணும், ஏன்னா இது என் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. அதனால் பேசலாம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசுவேன். இதுதான் ஓகே. இந்த வீடியோ எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக ஒரு நாலேஜ் வரை கொண்டு போக முடியுங்கிறத பார்க்கலாம். மணி வந்து எப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். நம்ம சின்ன வயசில் நம்மக்கிட்ட ஒரு நார்மலான ஒரு பென்சில் போடுற ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும். பட் நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதில் வந்து ஏதோ அயன்மேன் சூட்டை வந்து பென்சில் பாக்ஸாக மாத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல திறந்தால் சாஃப்ட்வேர் வரும், இந்த பக்கம் திறந்தா அதை கொட்டுற டஸ்ட்பின் வரும், அந்த இடம் திறந்தோம்னா பென் வரிசையாக வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்கும். பட் இதை பார்த்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் கேட்டோம்னு வச்சுக்காவே, இப்போ மேட்ரு அந்த பாக்ஸை வாங்க முடியலங்கிறது இல்லை. வாங்கி கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம், வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சோகதான் போடுவோம். ஏன்னா அந்த ஏஜ் எப்படி. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு புரியும். அவன் வச்சுருக்கிற பாக்ஸை வச்சு ஆசைப்பட்றான், அவன் பேக் ஆசைப்பட்றான், அவன் வச்சுக்கிற ஷூ ஆசைப்பட்றான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு நாலேஜோ ஏன் அவங்ககிட்ட மட்டும் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அது நம்மளாலையும் கற்றுக்க முடியுங்கிறத அந்த ஏஜ் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. இதே மென்டாலிட்டியோட தான் இப்போயுமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒன்று புரியலையோ அதே மாதிரி இந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒன்று புரியல. ஆனால் இந்த டைம்லாம் போனதுக்கப்புறமேட்டு தான் அது புரியவே ஆரம்பிக்கும். இருக்கிற எங்கே பார்த்தாலும் ஆன்லைனில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை பேச போகிறோம். அவ்வளோதான். ட்ரேடிங் பண்ணுங்கிறானுங்க, பெட் பண்ணுங்கிறானுங்க, ரம்மி சர்க்கிள் விளாடுங்கிறானுங்க. அங்கே மொத்தம் இந்த காசை வந்து சேர்த்து வைக்கிறத பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறானுங்க. ட்ரேடிங், கேம்பிளிங், பெட்டிங் அல்லது ஏதோ ஒரு ஆப்பு நீங்கள் வந்து இதில் போனால் காசு சம்பாதிக்கலான்னு ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க யாராவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்காக தான். இந்த ஆப்ஸ் எல்லாமே எப்படி ரன் ஆகும், எப்படி ஆகுங்கிறதெல்லாம் நீங்கள் போய் டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்றேன். அவன் ஆப் ரெடி பண்ணி அவன் கம்பெனி போட்டு அவன் எம்ப்ளாயிஸ் வச்சு நடத்துறது. நீங்கள் வந்து உங்களுக்கு காசு வரணுங்கிறது கிடையாது, அவனுங்களுக்கு காசு வரணுங்கிறதுக்கோசரம் தான். இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்துட்டு அவன் காசு சம்பாதிக்கிறது தான் அந்த ஆப்பை வந்து ரன் பண்ணுறான். அதில் இருந்துட்டு நான் பெட் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சிற துண்டு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உள்ளேருந்து 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, வெளியே வந்துடுங்க. தட்ஸ் ஆல். இன்க்ளூடிங் ட்ரீம் லோன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். கேமுக்கு செலவு பண்ணுறாங்க பாரு. இந்த மாதிரி ஒரு முட்டாள் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா என்ன பார்த்துங்க, நானும் அந்த முட்டாள் இருந்தவன் தான். ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஆப்புக்கு ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட அதை நிறுத்திட்டு அந்த காசை ஒரு பிக்கி பேக் வாங்கி சேர்த்து வைக்க பாருங்கள். அது உடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எந்த ஒரு ஆப்லேயும் ஒரு ஸ்கின் வாங்கினாவோ எது வாங்கினாவோ கிடைக்காது. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அதில் போடக்கூடாதுடா. அடுத்து நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்குன்னு சில பண தேவை இருக்கும். அங்கே தான் உள்ள வரான் இந்த கிரெடிட் கார்டு. வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் ரீல்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போனுங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வாங்கி அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இது பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு மில்லினியர் தான். அதை காசை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கமானுங்க. காசை நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், பட் உங்கள் மென்டலாக உங்களுக்கு ஒன்று நடக்கும்ல, அதை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு பேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. எதாக இருந்தாலும் உடனே வாங்கிடணும், எதானாலும் உடனே வாங்கிடணும். பட் இது லிமிட் முடிஞ்சு போனதுக்கப்புறமேட்டு இல்லை உங்களுக்கு வந்து காசு இல்லாத டைமில் அந்த ஒரு அக்ரெஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. தென் கிரெடிட் கார்டு உருவாக்கின ஒரு பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக மணியை வாங்கிட்டு கரெக்டாக கட்டிட்டு அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. மறந்துட்டு விட்டுட்டு திருப்பி அதே லூப்பில் மாட்டிக்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த கிரெடிட் கார்டே கண்டுபிடிச்சது. ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும்தான் நடக்குது. கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸு இது எல்லாமே வந்து உங்களை செலவு பண்ண தான் வச்சுட்ருக்காங்க. உடனே உள்ளே வந்துட்டு அப்போ தான் வந்து ஜிடிபி க்ரோ ஆகும் அப்படிலாம் பேசாதீங்க. நாட்டுக்கு வேணால் ஜிடிபி க்ரோ ஆகலாம், நீங்கள் தலைமையில் துண்டை போட்டு வீட்டில் உட்கார வேண்டி தான். கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்களாம் சில விஷயம் நடக்கும். வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரூமுக்குள்ளே அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 70% பொருட்கள் உங்களுக்கு தேவையில்லாத அல்லது எப்பயாவது ஒரு தாட்டி தேவைப்படுற ஒரு பொருளாக தான் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அங்கே இருக்கிற 70% பொருள் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் நாலேஜ் கொஞ்சம் ஃபினான்சியல் நாலேஜோடு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து அங்கே யூஸ் ஆகாத பொருள் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம். இப்போயே போய் செக் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோ கடைசி வரலும் பார்த்துருப்போம். கிரெடிட் கார்டில் உங்களுக்கு லிமிட் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கலாம் அல்லது எஜுகேஷன் லோன் எடுக்கலாம். எஜுகேஷன் லோன் எடுக்கிறது கூட விட்ருவோம். பட்டு ஹோம் லோன் எடுக்கிறது
இந்த லோனுங்கிற விஷயத்தை உருவாக்குனதே வந்துட்டு பேங்க்கு தான். இன்றைக்கி வரையிலும் கரன்சியை உருவாக்குனதுலேருந்து கரன்சி பிரிண்ட் ஆகி பேப்பராக மாறின வரலும் கேள்வி கேட்கப்படாத அல்லது கேள்வி கேட்க முடியாத ஒரு ஸ்கேம்னா அதுதான் பேங்க். எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் வந்து பேங்க்கில் இருக்கிற காசை உங்கள் மூலிமா இந்த சொசைட்டிக்குள்ளே லிக்விடேஷன் பண்ண, அதாவது லோனுங்கிற பேரில் சொசைட்டிக்குள்ளே செலவு பண்ண வைக்கிறது தான் பேங்க்கோட வேலை. கொஞ்ச நாளில் ஒவ்வொரு ஆப்புக்கான வேலெட்டில் வந்துட்டு கிரெடிட் கார்டு மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி நீ கிரெடிட் கார்டில் காசு இல்லைங்கும் போது அதில் யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பேடிஎம்லையோ காசு இல்லை அப்படின்னா அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா உங்களை செலவு பண்ண வைக்கணும், அதான் மேட்ரு. நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட். பட் நீங்கள் செலவு பண்ணால் ஒரு சின்ன கடையில் விற்கிறவங்கலேருந்து ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வரலும் உங்களுடைய காசு போயிட்டு யூஸ் ஆகுது, ஆனால் உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா மதத்துலேயுமே சொல்லியிருக்கு கடன் கொடுக்குறது தப்பு, கடன் வாங்குறது தப்புன்னு. பட்டு இந்த பேங்க் நடத்துகிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிலீஜன்லாம் இருப்பான். இப்போயே புரிஞ்சுங்க, ரிலீஜன் சொல்கிறதெல்லாம் ரிலீஜன் சொல்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம்னா காசு சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? அதுதான் பேங்க்காரன் நம்மளுக்கு சொல்லித்தரது. அப்புறம் இந்த அசட் லைபிலிட்டிக்குள்ளே நான் வரவே இல்லை. ஏன்னா ஒரு பைக் வாங்கினா, ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா, இது எல்லாமே லைபிலிட்டி தான். பட் நீங்கள் அதை எந்த ஒரு டைரெக்ஷனில் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதோடைய பர்பஸ் மாறும். ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸாக வரும்போது ஒரு பொருளை இப்போ நம்மளுக்கு தேவையான்னு நீங்கள் யோசிச்சிங்கனாவே அந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளோட வேல்யூ அப்படி இருக்கும். இந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலுமே அது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுவீங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ், லோன், இஎம்ஐ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை செலவு பண்ணுறீங்க. இல்லாத பணத்தை செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெட்டில் தான் போய் நிற்பீங்க. ஏன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாடுமே இந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இல்லாத காசை செலவு பண்ணுறதுனால தான் விலைவாசி ஏறுறதுலேருந்து எல்லாமே நடக்குது. ஒரு தனி மனிதனும் இதையே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்புக்குள்ளே தான் நீங்கள் இருக்குது. இஎம்ஐ, லோன் இது மூலிமா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லாத பிரச்சனைலாம் வரும். காசு வந்து நம்மளுடைய நிறைய இடங்களில் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை வந்து மாற்றும். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக நின்றுட்டுருப்போம். அப்போ சில குரூப்ஸ் மட்டும் காசு கொடுத்து அப்படி போயிடுவாங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன புரியாது அப்படின்னா, நம்மகிட்ட காசு இருந்தால் அப்படி போகலாம், அப்படிலாம் மேட்ரு கிடையாது. அவன் வந்து இந்த காசு, இந்த கடவுள், இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா அதான் டைம். இன்வெஸ்டிங்க்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் தான். கரன்சி, கோல்டு, ஸ்டாக், பாண்ட் இதெல்லாம் விட ரொம்பவே வேல்யூபுளான விஷயம் டைம். அதை அண்ணன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த சோசியல் மீடியாவை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய நாலேஜாக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற வேலையை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் மணியை பற்றி ஒரு 1% பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அல்லது நீங்கள் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதும் இல்லாத பணத்தை செலவு பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ கடன், எவ்வளோ டெட் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ தான் வந்து மோட்டிவேஷனலாக இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஹை ரேஞ்சான ஒரு கடனில் இருந்தீங்கன்னா உங்களோட கம்மியான கடன், அதே பெரிய விஷயம். இது என்னடா பெரிய விஷயம்னு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது, குறைக்கிற வேலையை பாருங்கள். இருக்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, மொத்தமாக 3-4 தான் இருக்காங்க. நான் கமெண்ட்டை கண்டிப்பாக படிப்பேன்.